கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது மத்தேயு எழுதின புத்தகம் 28 அதிகாரம் 20 Matthew chapter 28 verse 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பதே. ஆமேன். இன்றைக்காகவும் அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்மளோட கூட இருக்கிறாருன்றத வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கு நம்ம அந்த ப்ராமிஸை ஆண்டவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்பார். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாருன்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னோட கற்பனைகளை யார் கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அவர் டிசைபிள்ஸ் கூட மட்டும்தான் இருப்பேன். அதுக்குன்னு 12 டிசைபிள்ஸ் மட்டும்தான் கிடையாது. யாரெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் அவர் கூட துணைப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோட சீஷர்களாக இருக்கோமா? அவரை பிரதிபலிக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கையாளுறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கோமா? அவர் அழகாக சொல்லியிருக்காரு, and surely I am with you always to the very end of your age. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் நம்மளோட கூட இருப்பார். அந்த கடைசி நொடி வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட அழகாக ட்ராவல் பண்ணி வருவார். எப்போ நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம உலக பிரகாரமாக நம்ம சொல்கிறத ஒருத்தர் கேட்கல, நான் அவங்கள சட்டையே பண்ண மாட்டோம், போயிட்டே இருப்போம். இல்லை, அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, அவங்க என்ன பெரிய ஆள், எனக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் நான் நிற்பேன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் அதே மாதிரி எதிர்பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? அவர் அப்படி தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தன்னை பெருமையாக பேசணும் அப்படிலாம் அவர் எதிர்பார்க்குறதே கிடையாது. அவரை கடவுளாக மதித்தா போதும், அவரை நம்ம பின்பற்றினா போதும். அவரை பின்பற்றி வந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடவுளை மதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆண்டவரை நம்ம ஒப்புரவாய்க்கலாம் ஆண்டவரோட. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் பார்வை அவரை பார்த்தா போதும். அந்த 2 திருடர்கள் ஆண்டவரோட சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதில் ஒருத்தரை மாத்திரம்தான் ஆண்டவர் பரலோகம் கூட்டிகிட்டு போனார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கடைசி நொடி ஆண்டவரை பார்த்ததுனால அவன் பரலோகம் போனான். நம்ம தப்பு பண்ணோம், சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவன் மனசில் ஒரு கேள்வி. அவன் மன்னிப்பு கூட கேட்கல. இதுதான் அவனோட கேள்வி. இன்றைக்கு என்னோட பரதேசியில் இருப்பாயின்னு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், கூட்டிகிட்டு போயிட்டார். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக பாவியாக தான் வாழ்ந்தான். ஒரு நொடியில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த திருடனாக இருக்கும்? நம்ம திருடர்கள் தான், ஆனால் எந்த திருடனாக இருக்கோன்றது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாகிற திருடனா? ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தான், நான் யாரையும் ஏளனமாக பார்க்கக்கூடாது, நான் உங்களோட ட்ராவல் பண்ணணும், நீங்கள் எப்படி என்னை நேசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நான் மற்றவங்கள நேசிக்கணும்னு நம்ம மனசில் ஆழத்தில் பதிய வைங்க. இன்னைக்கு நீங்கள் பதிய வைக்க ஆயத்தமா? இந்த திருடர்களை போல எதுக்கு நான் ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களாக இருக்கீங்களா? எனக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நான் எதுக்கு போய் அங்கே போய் நிற்கணும்? தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜனங்க பெருமையோ மேட்டிமையோ நாட மாட்டாங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜனங்க எங்கே தங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல போய் நிற்பாங்க. ஆண்டவரோட அன்பை காமிக்க அந்த இடத்துல போய் நிற்பாங்க. இன்னைக்கு நீங்கள் அப்படி நிற்கிறீங்களா? என் சொந்தக்காரங்க வீட்டில் இப்படி நடந்துருச்சு, என் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கி போகிறீங்களா? இல்லைங்க. ஆண்டவரோட அன்பை நீங்கள் அங்கே காமிக்க அங்கே பிரதிபலிக்க ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். அவமானத்தின் மத்தியில் நடந்து வந்தாலும் நம்ம ஆண்டவரோட பரதேசியில் இருப்போம். அதில் விசுவாசமாக இருங்க, அதில் ரொம்ப உறுதியாக இருங்க. கடைசி
முடிவு வரைக்கும் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். இதை விட என்னங்க பெரிய சொத்து நம்மளுக்கு வேணும்? உலக பிரகாரமாக எவ்வளோ நகை வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சொத்து வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ வசதி வாய்ப்புகளோட ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை பூஜ்யம். நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த 2 சிலுவைக்கு மத்தியில் ஆண்டவர் ட்ராவல் பண்ணார். அந்த இடத்துல மீட்கப்பட்டார். அந்த இடத்துல ஒரு ஜீவன் மீட்கப்பட்டு பரலோகம் கூட்டிகிட்டு போனார். படகுல ட்ராவல் பண்ணுறப்ப அத்தனை பேரோட ஜீவனை காப்பாற்றினார். பேதுருவோட கடலில் ட்ராவல் பண்ணுறப்பவும் ஆண்டவர் பேதுருவை காப்பாற்றினார். ஆண்டவர் நம்ம கூட வந்தார்னா நம்மளை காப்பாற்றுவார். இந்த நிமிஷம் மட்டும் இல்லை, கடைசி முடிவு வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரோட ட்ராவல் பண்ண ஆயத்தமா? ஆண்டவரோட பிரயாணிக்க ஆயத்தமா? எங்கே போனாலும் நீங்கள் ஆண்டவரை கை பிடிச்சிட்டு போங்க. நீங்கள் கை பிடிச்சிட்டு போய் பாருங்களேன், உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே எவ்வளோ தைரியம் வரும், எவ்வளோ சமாதானம் வரும், எவ்வளோ சந்தோஷம் வரும்ன்றதை உணர்வீங்க. அப்படி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எல்லாபத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக.